வணக்கம். ஹலோ எப்ரின், வெல்கம் டு நாளே துனியா. வருகிற பிப்ரவரி மாதம் இந்தி தேர்வு நடக்குது. அந்த தேர்வுக்கு வந்து ப்ரீவியஸ் இயரில் வந்து பேப்பர் 1 வந்து போடுறேன். இது வந்து சனிக்கிழமை நடக்கக்கூடிய தேர்வு. இது வந்து காலையில் வந்து பேப்பர் 1, மதியம் வந்து பேப்பர் 2 நடக்குது. மார்னிங் வந்து 10 to 1 o'clock வரைக்கும் நடக்கும். மொத்த மார்க் வந்து 10 மார்க்கு. இது ப்ரீ டெஸ்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர். இந்த கொஸ்டின் பேப்பர் வச்சு ஃபுல்லாக இப்போ இருந்தே நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதுலேருந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது 80% கண்டிப்பாக வரும். ஃபஸ்ட் ஒன் किन-किन 5% के उत्तर एक किया दो वाक्य में लिखिए. இது வந்து சார்ட் கொஸ்டின் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஒரு வாக்கியம் எழுதி 2 வாக்கியத்தில் வந்து விடை எழுதுக. மொத்த மார்க் வந்து 10 மார்க்கு. ஒன்றுக்கு 2 மார்க்ஸ். அவங்க டோட்டலாக 8 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இனி 5 மட்டும் அட்டன் பண்ணால் போதும். எந்த கொஸ்டின் தெரியுமோ அந்த கொஸ்டின் வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். செகண்ட் ரோமன் கிஷி ஏக்கு கவிக்கா பரிச்சய தீஜே. இது கவிஞருடைய அறிமுகம் கேட்டிருக்காங்க. புலவருடைய அறிமுகம். மொத்த மார்க் வந்து 5 மார்க்கு. இங்கே மொத்தம் 3 கொடுத்துருக்காங்க. ஏதாவது வந்து 1 மட்டும் எழுதினா போதும். மதிப்பெண் வந்து 5. தேர்ட் ரோமன் கிஷி ஏக்கு கவிதாக்கா சாராம்சலிக்கே. போயமில் வந்து எஸ்ஏ வந்திருக்கு. இதில் வந்து மொத்த மார்க் வந்து 10 மார்க்கு. 3 வந்து ஏதாவது எந்த எஸ்ஏ தெரியுமோ அதை எழுதி நீங்கள் நம்பர் போட்டு அந்த எஸ்ஏ எழுதணும். ஏதாவது 1 மட்டும் எழுதினா போதும். மார்க் வந்து 10 மார்க்கு. फोर्थ रोमन किन-किन दो पद्यांशों का संदर्भ सहित भाव समझाइए. இந்த ஃபோர்த் ரோமன் வந்து போயமில் வந்து இஆர்சி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து சந்தர்ப்ப குறிப்பு பாவனை விளக்கம் புரிஞ்சு எழுதுங்கன்றாங்க. மொத்த மார்க்கு 10 மார்க்ஸு. அவங்க டோட்டலாக 4 கொடுத்துருக்காங்க. ஏதாவது 2 மட்டும் எழுதுங்க. 1க்கு 5 மார்க்கு. फिफ्थ रोमन किन-किन तो पद्यांशों का संदर्भ सहित भाव समझाइए. இது இஆர்சி கொடுத்துருக்காங்க. மொத்த மார்க் வந்து 10 மார்க்கு. இதில் வந்து மொத்தம் 4 கொடுத்துருக்காங்க. ஏதாவது 2 மட்டும் எழுதணும். எது தெரியுமோ அதை நம்பர் போட்டு அதுக்கு வந்து சந்தர்ப்பமும் விளக்கமும் எழுதணும். 1க்கு 5 மார்க்கு. सिक्स्थ रोमन कंटस्ट दोहन को ஜியோன் கா தியோன் லிக்கியே. இது வந்து தோகை மனப்பாட செயல் கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து இந்த தோகையில் வந்து மொத்தம் 2 கொடுத்துருக்காங்க. சாய்ஸ் எதுவும் வராது. இங்கே ஆரம்பமும் முடிவும் கொடுத்துருவாங்க. நீங்கள் அடி மாறாமல் சீர் மாறாமல் எழுதணும். 2மே அட்டன் பண்ணணும். 1க்கு 2.5 மார்க்ஸு. மொத்த மார்க் வந்து 5 மார்க்ஸு. செவன்த் ரோமன் किन-किन 5% के उत्तर 1 2 वाक्य में लिखिए. இது ஷார்ட் கொஸ்டின் ஆன்சர். மொத்தம் 8 கொடுத்துருக்காங்க. ஏதாவது வந்து 5 மட்டும் எழுதணும். 1க்கு 2 மார்க்ஸு. மொத்த மார்க்கு 10 மார்க்கு. எய்த் ரோமன் किन-किन 3% के उत्तर 5 वाक्य में लिखिए. அது டீட்டெயில் கொஸ்டின் ஆன்சர் இருக்குது. 5 வாக்கியத்தில் வந்து எழுத சொல்கிறாங்க. மொத்தம் அவங்க டோட்டலாக 5 கொடுத்துருக்காங்க. ஏதாவது 3 மட்டும் எழுதின போதும். 1க்கு 5 மார்க்கு. மொத்த மார்க் வந்து 15 மார்க்கு. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கண்டிப்பாக வரும். நைன்த் ரோமன் கிஷி ஏக்கு பாட்கா சாராம்சலிக்கு. இதில் எஸ்ஏ கொடுத்துரும். மொத்தம் வந்து 3 வந்திருக்கு. இதில் ஏதாவது நீங்கள் 1 மட்டும் எழுதினா போதும். மொத்த மார்க்கு 10 மார்க்கு. லாஸ்ட் ரோமன் किन-किन 3 की संदर्भ सहित व्याख्या कीजिए. இது வந்து இஆர்சி இருக்குது. மொத்தத்தில் 5 இருக்குது. ஏதாவது 3 மட்டும் எழுதினா போது. 1க்கு 5 மார்க்கு. மொத்த மார்க் வந்து 15 மார்க்கு. எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.